On the first part of your question, looking at the legacy, there were many factors. இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு பல விடயங்கள் தாக்கம் செலுத்தின. நிறுவன கட்டமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வருவதே எதிர்காலத்தின் மிக பிரதான விடயமாகும். இங்கு பாரிய பொருளாதார கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் நான் நினைக்கின்றேன். பொது முதலீட்டு மேலாண்மை என்பது ஒரு சிறந்த நிதி கட்டமைப்பின் முக்கிய பகுதியாகும். அரசாங்கம் மறுசீரமைப்பை மேற்கொண்டு வருகிறது. சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மின்சார கட்டணம் தொடர்பிலும் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. மின்சார கட்டண பற்றுச்சீட்டுகளில் செலவு காப்பீடு என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பு அளவுகோலாகும். அரசாங்கத்திற்கு உரித்தான நிறுவனங்களின் தரப்பில் நிதி ஒழுக்கத்தை பேணுவது அல்லது அந்த நிறுவனங்களை மீட்டெடுப்பதன் மூலம் முன்னேற்றுவது மிக முக்கியமாகும். இந்த விடயத்தில் சரியான பாதையில் இருப்பது மிக முக்கியம். விலை உயர்வு அவசியமா இல்லையா என்பது பல காரணிகளை பொறுத்தது. இது காலநிலை, சர்வதேச எரிசக்தி விலைகள் போன்றவற்றை பொறுத்தது. சரியான பாதையில் இருங்கள் என நாம் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இலங்கை கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை நிறைவு செய்யும் நிலையை எட்டியுள்ளதாக உலகளாவிய இறையாண்மை கடன் வட்டமேசை குழுமம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, G20 நாடுகளின் தலைமைத்துவத்தை வகிக்கும் நாடுகள், பாரிஸ் கிளப் உள்ளிட்ட உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்கும் நாடுகள், தனிப்பட்ட கடன்களை வழங்கும் தரப்பினர் மற்றும் கடன் பெற்றுக்கொள்ளும் நாடுகள் இறையாண்மை கடன் வட்டமேசை குழுமத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இந்த குழுமத்தின் 5வது இணைத்தலைவரின் முன்னேற்ற அறிக்கைக்கு அமைய குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களின் கடன் எல்லை மட்டங்கள் நிலையாக காணப்பட்டாலும் அந்த நாடுகள் கொரோனாவுக்கு முந்தைய நிலையை விடவும் அவதான நிலைமையில் காணப்படுவதாக இந்த குழுமத்தின் 5வது இணைத்தலைவரின் முன்னேற்ற அறிக்கைக்கு அமைய தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகள் தொடர்ந்தும் கடன் சேவை சவால்களை எதிர்நோக்கியுள்ளன என்பது உலகளாவிய இறையாண்மை கடன் வட்டமேசை குழுமத்தின் கருத்தாகும். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் செயற்படுத்தப்படும் வேலைத்திட்டத்தின் 4வது மீளாய்வு கடந்த ஜூலை மாதத்தில் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக இலங்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் தீர்மானமிக்க இடத்தை அடைவதற்கு முடிந்துள்ளதாகவும் உலகளாவிய இறையாண்மை கடன் வட்டமேசை குழுமம் சுட்டிக்காட்டியுள்ளது. உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் 6 ஒப்பந்தங்களை எட்டியுள்ள இலங்கை வணிக கடன் வழங்குநர்கள் உள்ளிட்ட ஏனைய கடன் வழங்குநர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த குழுமம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய இறையாண்மை கடன் வட்டமேசை குழுமத்தின் அறிக்கைக்கமைய கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பிலிருந்து எத்தியோப்பியா, கானா, ஜாம்பியா ஆகிய நாடுகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளதுடன் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்புக்கு அப்பால் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை மற்றும் சுரினாம் ஆகிய நாடுகளே வெற்றிகரமான தன்மையை காட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தவறான வரிக் கொள்கைகளால் அத்தியாவசியமான அரசாங்க செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போனதுடன் மக்களின் அடிப்படை உரிமைகள் அடங்கலாக வரிக் கொள்கை மற்றும் கல்வி உரிமை என்பன தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி வருமானம் குறைவடைந்தமையே 2019ஆம் ஆண்டில் பொருளாதார நெருக்கடிக்கு வித்திட்டதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டுகின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் வரி வீதம் உலகிலேயே மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாகவும் சுகாதாரம், கல்வி மற்றும் சமூக பாதுகாப்புக்கான வளங்களை இது கட்டுப்படுத்துவதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் வரிக் கொள்கையின் பின்னடைவான கட்டமைப்பால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கை அதிகரிக்கப்பட்ட வரி உள்ளிட்ட மறைமுக வரிகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.